மாறன் சரியில்லை. இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசியம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன்லேருந்து எல்லாரும் வந்து புடவை கடைக்கு வந்து போறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சூப்பரான புடவை வந்து வாங்கணுங்கிற மாரி முடிவெடுக்கிறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும். எல்லா ஜோடிங்களுக்கும் அவங்கவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து புடவைய வந்து செலக்ட் பண்ணணும். அது எல்லாருக்கும் ஓகே. நாங்க என்ன ஜோடியாங்கிற மாரி மாறன் வந்து சொன்னோனே, மாறன்ட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீரா. "என்னடா நீ எல்லாம் எனக்கு புடவை வந்து செலக்ட் பண்ணி தர மாட்டியா? எதுக்காக நான் உனக்கு புடவைய செலக்ட் பண்ணி தரணும்? நீ தான் எனக்கு பொண்டாட்டியே கிடையாது. அப்படிதானே நீ இத்தன நாளா வந்து நடந்துகிட்டு இருக்க. என்னடா இது? நம்ப சொல்லி வச்சதெல்லாம் திருப்பி நமக்கே வந்து ரிட்டர்ன் ஆகுதே!" அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கண்மணிக்கு யார் வந்து புடவை வந்து செலக்ட் பண்ணி தரப்போறா? ராகவன். பிருந்தாவுக்கு கார்த்தி. அப்படி இருக்கும்போது, நீ தான் எனக்கு புடவை வந்து செலக்ட் பண்ணி தரணும். அதுக்காவது நீ கண்டிப்பா வந்து செலக்ட் பண்ணணும். என்னடா அது லாஜிக்கே இல்லாம இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மாறன். சரி முன்ன போனாலும் உதைப்பா, பின்ன போனாலும் உதைப்பா. சரி எதுக்கோ அவ சொல்றதுக்கு ஆமாஞ்சாமின்னு வந்து சொல்லிடுவோங்கிற மாரி சொல்லிட்டு, சரிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. கண்மணி மட்டும் செம கோவத்துல இருக்காங்க. நம்ம நெனச்சது எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குதே! நம்ம திட்டம் போடுறது ஒண்ணா இருக்கு, செயல்படுத்துறதும் ஒண்ணா இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த கல்யாணத்துல நிறுத்துறதுபடி நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சா இந்த வீட்ட விட்டு தொரத்திடுவாய்ங்க. இப்ப என்ன பண்ணலாம்? சரி இவங்க போக்குக்கே வந்து போயிட்டு கடைசியா வந்து கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது சதி திட்டம் போடுவோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்ட்டா வீராக்கு புடவைய வந்து வச்சு வச்சு காட்டுறாங்க. இது சரியில்ல, அது சரியில்லங்கிற மாரி சொல்றப்ப, என்னடா இது எல்லா புடவையும் சரியில்லன்னு சொல்றானே! ஒரு பக்கம் 3 காஸ்ட்லியான புடவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ரேட்ட பார்த்து தான் வந்து அந்த இடத்துல பிஜி வந்து செலக்ட் பண்ணுறாங்க. உடனே என்னம்மா எல்லா புடவையும் 20,000 30,000 ரூபாய்க்கு புடவை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. 3 புடவையும் வந்து 80,000 ரூபாய்க்கு மேல. இதெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புடவை டிபார்ட்மெண்ட் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து சொன்னோனே யோசிக்கிறாங்க. அப்படியா இந்த புடவையெல்லாம் விலை உசந்ததா? சரி, சரி எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு ஏதாவது கம்மியான ரேட்ல வந்து புடவை வந்து காட்டுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னா, ரூ. 5,000 ரேட்டுக்கு வந்து புடவை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. "நீயும் என்னோட மருமக தாம்மா. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தான். இதெல்லாம் ஒரு விஷயமா?" "சார் 3 புடவை சேர்த்தா ரூ. 80,000 கிட்ட வருதுங்கிற" மாரி சொன்னோனே, "பரவால்ல அபிஜி. நீ ஆசைப்பட்டு தானே எடுத்துக்கிட்ட. ரேட்ட பார்த்தா எடுத்துக்கிட்ட. நான் ரேட்ட பார்த்து தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா என்ன பண்றது? எடுத்துக்க சொல்லிட்டீங்கல்ல. இனிமேட்டு பாருங்க. தலைகீழ ஆக்கிட மாட்டேனா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் அந்த இடத்துல. ஒரு பக்கம், "கார்த்தி மச்சான் பார்த்தீங்களா? உங்க கல்யாணத்துல எனக்கு தான் விலை உசந்த புடவ. அதுவும் 3 புடவ மாமா வந்து எடுத்து குடுத்துட்டாங்க. உங்க புண்ணியத்தினால கிடைச்சிச்சு. சரிங்களா, அடுத்து எப்போ இந்த வீட்ல வந்து ஃபங்ஷன் வைக்க போறீங்கங்கிற மாரி கேட்டோனே, உனக்கு புடவ வேணும்னா வந்து எடுத்துக்க. அதுக்குன்னு நீ புடவ எடுக்கிறதுக்கா வருஷம் வருஷம் ஃபங்ஷன் வந்து வைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட காமெடியா வந்து பேசும்போது, பிருந்தாக்கு ஒரு டல்லான கலர்ல வந்து புடவை வந்து செலக்ட் பண்ணி குடுக்குறாங்க கார்த்தி. எனக்கு இந்த கலர் வந்து வேணாம், செட் ஆகல. நல்லா பிரைட்டா, சூப்பரா இருக்கிற புடவையா வந்து பார்த்து செலக்ட் பண்ணி குடுங்கங்கிற மாரி சொன்னோனே, சரி பார்த்துட்டா போச்சுங்கிற மாரி சொல்லிட்டு, வேக வேகமா வந்து போறாங்க. நம்ப கார்த்தி எல்லா புடவையும் வந்து சூப்பரான புடவையெல்லாம் எடுத்து பிருந்தா மேல வச்சு வச்சு காட்டுறாங்க. அதே மாரி, "என்னது இவனே இப்படி பண்ணிட்டு இருக்கானா? கல்யாணம் ஆயிருக்கு. நான் வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண வேணாமான்னு" சொல்லி ராகவன் மாட்டுக்கும் அதே மாரி 4, 5 புடவை வந்து கையில எடுத்து வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். கண்மணி வந்து இத பார்த்தோனே கடுப்பாறாப்புல, "என்னடா இது! இவன் தொல்ல தாங்க முடியலையே!" அப்படின்னு சொல்லி, "இந்த புடவ உனக்கு நல்லா இருக்கா? இந்த புடவ உனக்கு நல்லா இருக்கான்னு" பார்த்து பார்த்து சொல்றாங்க நம்ப ராகவன். என்ன பண்றது? இவனுக்காக நம்ம நடிக்க வேண்டியதா இருக்கே! இல்லங்க எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் புடவ செக்ஷன்ல எத்தன வருஷம் தெரியுமா வேலை பார்த்துருக்கேன். நான் கத்துக்கிட்டது எல்லாத்தையும் உனக்காக தான் இப்ப கொட்டப் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ கத்துக்கிட்டது இவ்வளோதானா? உனக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறது இதுவே தெரிஞ்சிருச்சு. அந்த காலத்து புடவைய வந்து காட்டிட்டு, இவன் என்னடான்னா லேட்டஸ்ட் புடவைங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கானே! அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம கண்மணி. ஒரு வழியா வந்து மாறன் வந்து, "என்ன கரெக்ட்டா புடவ எடுக்க மாட்டியான்னு?" சொல்லி கேட்டோனே, "சலுத்துக்காதடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு புடவைய வந்து வச்சு காட்டுறாங்க. சிமெண்ட் கலர்ல. இத வந்து பார்த்தோன்னே, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு புடவையா வந்து வாங்கிக்கிட்டாங்க. பிருந்தா மட்டும் 3 புடவைய வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்த நானும் வந்து கெடுக்கணும்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ப விஜி. என்ன பண்ணலாம்? கண்மணி ஆல்ரெடி ஒரு சதி திட்டம் போட்டிருக்கா. போட்டு இந்த குடும்பத்த விட்டு விலகி போயிட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? நம்பளும் இந்த கல்யாணம் வந்து நடக்காத அளவுக்கு பிரச்சனை வந்து பண்ணணும். அது தெரியாம பண்ணணும். பழிய தூக்கி கண்மணி மேல வந்து போட்டுறலான்னு சொல்லி விஜய் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து புடவ பிடிச்சிருக்காங்கிற மாரி கேட்டோன்னே, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வீரா கிட்ட வந்து சொன்னோன்னே, 2 பேரும் அன்பா பாசமா வந்து பேசுறாங்க. என்ன நடக்குது இங்க? அவ புடவைய அவ தான் செலக்ட் பண்ணா.
நீ ஒவ்வொரு புடவையாக வந்து வீரா வைக்கும்போது நீ தானே வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன. உங்கள் அத்தைக்கு காது குத்தியாச்சுடா சரியாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும், அங்கே ஒரு கல்யாணம் நடந்தா இங்கே உங்கள் ரொமான்ஸ் தாங்க முடியலையேன்னு பேசுகிறாங்க.